லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் விநாயகருக்கு பிடிச்ச அவுளில் வச்சு பிரசாதம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப்பு சிவப்பு அவல் எடுத்துருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு சிவப்பு அவல் போட்டுக்கலாம். சிவப்பு அவலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே போல் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. இது பவுலில் ஒரு கப்பு அவல் போட்டு நம்ம 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் மண் தூசெல்லாம் இருக்கும். கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணி வெடிகட்டிட்டு நம்ம அப்படியே 5 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. அதுக்குள்ளேயும் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம அவுல் எடுத்தோம் பாருங்கள், ஒரு கப்பு. அதே கப்பில் அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அதே அரை கப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. கொதிக்க தேவையில்லைங்க. அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய் சூடானவுடனே நம்ம கொஞ்சமாக தேங்காய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை போட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம அது ஓரளவுக்கு வதங்கினோடனே முந்திரி, திராட்சை ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. அது ஓரளவுக்கு சிவந்தோடனே நம்ம இப்போது பாருங்கள், முந்திரி திராட்சைலாம் சிவந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே கடாயில் நம்ம வெள்ளைப்பாவு வச்சோம் பாருங்கள், அதை நம்ம வெடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் மண் தூசெல்லாம் இருக்குங்க. அதனால் ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அது ஓரளவுக்கு கொதிக்கும் போதே நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. அந்த தேங்காயையும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சு போட்டது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் தேங்காய் துருவந்தும் போட்டிருக்கேன். இப்போ அவல் ஊற வச்சோம் பாருங்கள், அது நல்லா ஊறிடுச்சு. இப்போது அதில் நம்ம அந்த கடாயில் போட்டுக்கலாங்க. அது போட்டு நல்லா 2-3 டைம் நல்லா கலக்கி விடலாங்க. கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாவு அவல் அப்சர்வ் பண்ணிட்டோடனே பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க. வெள்ளைப்பாவு நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க. அவளோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், தேங்காயெல்லாம் அதெல்லாம் நம்ம போட்டு நல்லா கலக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுருண்டு வரணுங்க. வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் சங்கட சதுர்த்தினால அவளை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பிரசாதம் செய்யுதுன்ட்டு பார்த்தோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரசாதம் தான் செய்யணும்னு இல்லைங்க, குழந்தைங்களுக்கு ஸ்நாக் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம சேனலில் மாதம் சங்கட சதுர்த்திக்கு நான் கண்டிப்பாக ஒரு பிரசாதம் போடுவோங்க. அந்த பிரசாதம் ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்ட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன விருப்பப்பட்டால் இந்த சேனலில் போய் பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.